லேட்டஸ்டா வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனியை வந்து ஆக்ஷனுக்கு விட்டுருக்காங்க. இது வந்து முகேஷ் அம்பானியோட தம்பி கம்பெனி. இதுல வந்து டோட்டல் நஷ்டங்கள் மட்டுமே 1,00,000 கோடிக்கு மேல அவங்க கடன் கட்ட வேண்டியது. அந்த கம்பெனியோட வர்த்து 20,000 கோடி. அதுல ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட வர்த்தே வந்து 20,000 கோடி மதிப்பிடப்பட்டது. இந்த கம்பெனியை வந்து ஆக்ஷன்ல ஹிந்துஜா குடும்பம் வந்து 9,600 crores வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் ரைட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 70-80,000 கோடி கிட்ட இருக்கும் ரஃப்லி. நான் கரெக்ட் அமௌண்ட் சொல்ல ஏழத்தாழ அப்படிலாம் இருக்கும். இதுல வந்து ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிகள்ல வந்து கிராண்டன் த்ராண்டன் அப்படின்னு ஒரு ஆடிட் கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் பரோடா நினைக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணாங்க. இந்த என்கொயரி ஆர்டர் பண்ணதுல பணத்தை வந்து மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. எதுக்காக கடன் வாங்கினாங்களோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணல, இன்டர் கார்பரேட் டெபாசிட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு.